ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் துதியும் கனமும் மகிமையும் உண்டாகுவதாக. இன்றைய சத்திய வேதம் யாக்கோபு 4 அதிகாரம் 6 வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில் வந்து பாடுகள் பட்டு மரணம் அடைந்து நம்முடைய அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நமக்கு அதிகமான கிருபையை அளிக்கிறவராயிருக்கிறார். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிருபையின் காலத்திலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நம்ம மன்னிப்பு கேட்கும்போது, நம்முடைய மீறுதல்களை அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கும்போது, அவர் நமக்கு அதிகமான கிருபையை அளிக்கிறவராய் இருந்தாலும், ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார். அது எதற்கென்றால் பெருமை உள்ளவர்களுக்கு. நம்முடைய வாழ்க்கையிலே நான் என்ற பெருமை, எனக்கு எல்லாம் தெரியும் என்ற பெருமை, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அந்த பெருமை நம்முடைய இருதயத்தில் இருக்கும் என்றால், நமக்கு கிருபை இல்லாமல் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை எதிர்த்து நிற்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் நம்மை எதிர்த்து நிற்கும் போது நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு எதுவுமே இல்லை. நமக்கு பரலோக ஜீவியம் கிடையாது. அதனால் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த பெருமையை நம்ம ஆண்டவருடைய கரத்தில், கர்த்தாவே என் பெருமைகளை எடுத்து போடுங்க, என்னை உம்மை போல தாழ்மை உள்ள மனிதனாய் மாற்றுங்க, உம்மை போல தாழ்மை உள்ளம் கொண்டவளாய் மாற்றுங்க என்று சொல்லி நம்ம கேட்கும்போது, அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறபடியே அதிகமான கிருபைகளை அளித்து இந்த உலக ஜீவியத்திலும் பரலோக ஜீவியத்திற்கு தேவையான ஆசீர்வாதங்களை தேவன் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிற பிரகாரம் நம்மை தாழ்மை உள்ளவர்களாய் இருந்து தேவனுடைய கிருபையை பெற்று நம்ம ஜீவிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.